நேயர்களுக்கு மீண்டும் என் அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்த்தரின் தெரிந்து கொள்ளுதல். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்ச கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி அவர் தெரிந்து கொண்டார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரே நம்ம என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். அப்போ இன்றைக்கு தலைப்பின்படி கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்கிறார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரே நம்ம என்ன செய்கிறார்? தெரிந்து கொள்கிறார். இது எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்க. ஆபிரகாமை தன் சிநேகிதனாக இருக்கும்படி, ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும்படி தேவன் என்ன செய்தாராம்? தெரிந்து கொண்டாராம். ஆரோனை மோசே என்ன செஞ்சாங்க? இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தும்படி என்ன செய்கிறாரு? தெரிந்து கொண்டார். தாவீது என்ன செய்கிறாரு? இஸ்ரவேல் மக்களை ஆளும்படி என்ன செய்கிறாரு? தெரிந்து கொண்டார். அப்போஸ்தலனான பவுலை குறித்து என்ன செய்றார்? சாட்சி பகர்றார். எப்படி பகர்றார் பாருங்க, தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். அப்போ அத்தனை சீஷர்களுமே கர்த்தரால் என்ன செய்யறாங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாருங்க, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்ம என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவுக்குள் நம்ம என்ன செய்கிறார்? தெரிந்து கொள்கிறார். நாம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமா? தெரிந்து கொள்ள கூட்டத்தில் நாம் இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தால் அதை போல ஒரு மேலான பாக்கியம், ஒரு ஸ்லாக்கியம் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் என்னது கிடையாது. பெரிய பாக்கியம் அவர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் உங்களையும் என்னை பார்த்து சில நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை என்ன செய்தேன்? தெரிந்து கொண்டேன். எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்தீங்கன்னா தாயின் வயிற்றிலே அவர் என்ன செய்கிறார்? தெரிந்து கொண்டார். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாருங்க, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று என்ன செய்தார்? சொன்னார். அப்போ சிலவங்களை என்ன செய்றாரு? தேவன் தாயின் கர்ப்பத்தில் தோன்றுவதற்கு முன்பே அவங்களை என்ன செய்றாரு? தெரிந்து கொண்டு அவங்களை என்ன செய்றாரு? வழி நடத்துறார். ஏசாயா போன்ற சில பக்தர்கள் என்ன செய்றாருன்னா உபத்திரவத்தின் குகையில என்ன செய்றாரு? தெரிந்து கொண்டார். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை புடமிட்டு தெரிந்து கொண்டேன். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான தெரிந்து கொள்ளுதல், வித்தியாசமான ஒரு அழைப்பு. தேவன் அப்படி அழைத்திருக்கிறார், அதுதான் என் பாதை இல்லை. தேவன் உங்களுக்கு என்று ஒரு தனி பாதையை வைத்திருக்கிறார், தனிப்பட்ட தெரிந்து கொள்ளுதலை வைத்திருக்கிறார். அது எப்படிப்பட்ட ஒரு தெரிந்து கொள்ளுதல், எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு என்பதை நாம் தேவனிடத்திலிருந்து சில கேட்டு தெரிந்து கொள்ள, அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது எதற்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டார், என்ன நோக்கத்திற்காக என்னை தெரிந்து கொண்டு இம்மட்டும் ஜீவன் தந்து என்னை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொண்டால் மட்டுமே நாம் என்ன செய்ய முடியும்? தேவனுடைய திட்டத்தை நம்மேல் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டு அவருடைய நோக்கத்தை நாம் என்ன செய்ய முடியும்? நிறைவேற்ற முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா சில பிள்ளைங்க திருமண வைபவங்களுக்கு நீங்கள் போகும்போது நல்ல வசதியான பையனாக இருப்பான், அழகாக இருப்பான், எல்லாமே அவனுக்கு இருக்கும். ஆனால் அந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை பெண்ணாக ரொம்ப அழகும் இல்லாமல் இருக்கும். அப்போ எப்படி இவங்க கட்டி கொடுக்குறாங்க, இந்த பையன் வீட்டில் எப்படி சம்மதிச்சாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, படிக்கிற காலத்துலேயே அவங்கள ஒருத்தர் என்ன செஞ்சாங்களாம்? அன்பாக இருந்தாங்களாம், காதலிச்சாங்களாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது காதலுக்கு கண் இல்லை மூக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இயேசு கிறிஸ்துடைய அன்புக்கும் காதில்லை கண்ணில்லை மூக்கு இல்லை, பாவிகளாக இருந்த நம்மை அவர் ஐஸ்வர்யவனாக இருக்கிறார். நம்ம தெரிந்தெடுத்தாருங்க, நம்மளை தெரிந்தெடுத்து அவருக்கென்று நம்மை சாட்சியாக எடுத்து நிறுத்தின அவருடைய அன்பு. தகுதியற்ற நம்மை, தூசியில கிடக்கிற நம்ம, குப்பையில கிடக்கிற நம்மளை கழுவி என்ன செய்யறாரு? அவர் பக்கத்துல கொண்டு மணவாட்டியாய் நிறுத்திருக்கிறார். மணவாளனாக இயேசு கிறிஸ்து பக்கத்துல நீங்க மணவாட்டியா தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். எல்லாருமே பார்த்து கேட்குற அளவுக்கு இவங்க எப்படி 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 அப்படின்னு கேட்கும்போது இயேசு கிறிஸ்து, மெய்யான இயேசு கிறிஸ்துவாகிய ஐஸ்வர்யவனாகிய இயேசு கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்டார். நான் இவ்வளோ தூரம் உயர்த்தப்பட்டதற்கு காரணம் என்னுடைய இயேசு தான் காரணம் அப்படின்னு நீங்கள் சொன்ன அவருடைய அன்பு, அவர் என் மேல் வைத்திருந்த அன்பு, மாறாத அன்பு, அழியாத அன்பு, ஒன்றுமில்லாத என்னை தேடி வந்தது. ஒன்றுமில்லாத என்னை
அது அவர் தேடி கண்டுபிடித்து அவருடைய காருண்யத்தால் என்ன செய்தார்? என்னை இழுத்து கொண்டார். கிருபையின் மேல் நம்ம கிருபை என்ன செய்தோம்? பெற்றோம். தகுதியற்ற என்னை தம்முடைய அன்பினால் தகுதிப்படுத்தி என்னை இந்த இடத்துல கொண்டு என்ன செய்தார்? தெரிந்து கொண்டு இருக்கிறார். அப்படிங்கிறதுக்கு நம்ம சாட்சியாக இருக்கிறோம். நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம நன்றி சொன்னால் அவருக்கு போதாது. அவ்வளோ தூர நன்மைகளை அவர் உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்திருக்கிறார். இந்த வல்லமுள்ள தேவன் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். நம்ம என்ன செய்ய வேண்டாம்? கலக்கமே அடைய வேண்டாம். நம்முடைய ஆத்மா ஏன் கலங்குகிறது? ஏன் தீங்குகிறது? நம்ம அவருக்காக காத்திருக்கிறோம். அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இம்மட்டும் ஜீவன் தந்து நடத்தி இருக்கிறார். நம்மை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். இனிமேல் நாம் அவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறாதாவது. பரதேசிகள் நாம். அவர் ஐஸ்வர்யவான், பிதாவின் ஒரே குமாரன், இந்த உலகத்தையே படைத்தவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இப்படி அவர் வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். இயற்கை அவருக்கு அடங்கி இருக்கிறது. இப்பேற்பட்ட ஐஸ்வர்யவான் நமக்கு சிநேகிதனாக இருக்கிறார், நமக்கு சகோதரனாக கடந்து வருகிறார், நமக்கு தகப்பனாக இருக்கிறார், தாயாக இருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டார். இதை போல ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடையாது. பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவன்னு சொல்லி பேதுரு எழுதுகிறார். நம்மெல்லாம் பரதேசிகள், ஒன்றுமில்லாதவர்கள், குப்பையில் இருந்தவர்கள். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாருங்க, இவ்வுலகத்தின் தரித்திரத்தை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நம்ம எப்படிப்பட்டவங்க? தரித்திரர், ஒன்றும் இல்லாதவர்கள். அந்த தரித்திர விசுவாசத்தின் மேலும் அவரிடத்தில் அன்பு வைத்திருக்கிறவர்களுக்கு மேலும் தம்முடைய ராஜ்யத்தை அவர் கொடுக்கிறதுக்கு ஆயத்தமாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். யோவான் 15:16 பாருங்க, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இன்றைக்கு நான் உன்னை தெரிந்து கொள்ளுகிறேன்னு சொல்லி உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார். உங்களை பார்த்து தேவன் அழகாக பேசுகிறார் பாருங்க. நீங்க என்னை தேடி வரல, நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கல, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறேன். தேவன் உங்களை பார்த்து என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, தேவன் உங்களை நேசிக்கிறார். தேவன் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறார், உங்கள் மேல் அன்பு செலுத்துகிறார். அதனால் நம்ம என்ன செய்தோம்? கிருபை பெற்றோம். கிருபை பெற்றதினால் அவர் நம்ம என்ன செய்கிறார்? அவருடைய சொந்த புத்திரராக என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்ள, மனவாட்டிகளாக ஏற்றுக்கொள்கிறார். யார் யாரெல்லாம் அவர் தெரிந்து கொண்டார் பார்த்தீங்கன்னா, வேதாகமத்தின் அடிப்படையில் பைத்தியமானவைகளை முதலாவதாக தெரிந்து கொண்டார். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26-27 வசனங்கள். சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். மோசேயை அழைக்கிறார் பாருங்க. அவன் சொல்றான் பாருங்க, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன், எனக்கு பேச தெரியாது. நீங்க என்ன செலக்ட் பண்ணியிருக்கீங்க? அப்போ அந்த உலகத்துல பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்ற 40 வருஷம் இஸ்ரவேல் மக்கள், லட்சக்கணக்கான மக்களை என்ன செய்றார்? அவர் வழி நடத்தி செல்றார். ஆனா இயேசு கிறிஸ்து அவரை கூட்டு கர்த்தர் அவனை அழைக்கும் போது அவன் என்ன சொல்றான்? திக்குவாயும் மந்தனாவும் பயப்படுறான். ஆனா இன்னைக்கு பயந்துகிட்டே இருக்கீங்களா? எனக்கு பேச தெரியாது, எனக்கு ஒரு காரியத்தை செய்ய தெரியாதுன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்கிறான், அந்த உலகத்தில் பைத்தியங்கள் என்று சொல்லி யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை நான் தெரிந்து கொண்டேன். நான் உன்னையும் என்ன செய்தேன்? தெரிந்து கொண்டேன். இன்றைக்கு ஒரு 10 பேரை நம்ம ஒரு மேனேஜ் பண்ண முடியல, ஒரு குரூப்ல, ஒரு டீம்ல, ஒரு சைட் ஒர்க்ல நம்மளால மேனேஜ் பண்ண முடியல, ஒரு டாஸ்க் கொடுத்தா நம்மளால முடியல. லட்சக்கணக்கான மக்களை வனாந்தரத்திலே வழி நடத்தும்படி தேவன் மோசேயை தெரிந்து கொண்டார். அது மட்டும் இல்லை பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி அழைக்கிறாரு தேவன்கிட்ட. எரேமியா தீர்க்கதரிசி சொன்னதை பாருங்க. எரேமியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேனே அப்படின்னு சொல்ற. எனக்கு பேச தெரியாது. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், எல்லாரும் பிரசங்கம் பண்றாங்க, எல்லாருக்கும் பேசுற திறமை தேவன் கொடுத்திருக்காரு, பாடுகிற திறமையை கொடுத்திருக்கிறாரு, பழகிற திறமையை கொடுத்துருக்கிறாரு, அழகு கொடுத்துருக்கிறாரு, பர்சனாலிட்டி கொடுத்துருக்காரு. எதுவுமே தேவையில்லைங்க.
ஏசப்பாக்கு நீங்கள் உங்களுடைய இருதயத்தை முழுமையாக கொடுத்தாலே போதும். நீங்கள் பைத்தியம் சொல்லி ஒதுக்கப்பட்டதாலும் உங்களை அவர் தெரிந்து கொண்டு பெரிய ஜாதியாக மாற்றுவார். இன்றைக்கு அவரை உங்களை பார்த்து அதை தானே செய்கிறாரு சொல்லுகிறார். பேதுரு மீன் பிடிச்சிட்டு இருந்தாரு. பேதுரு என்கிற சீஷன் மீன் பிடித்து கொண்டு இருக்கிறத அவனை கூப்பிடுறாரு, வா எனக்கு சீஷன் ஆயிருன்னு சொல்லி கூடும்போது அவர் என்ன சரிமா சொன்னாரா, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீங்கள் என்ன செஞ்சிருங்க, போயிருங்க. நான் பாவியான மனுஷன். எத்தனை பேர் நம்ம சொல்லுவோம்? தன்னுடைய பாவத்தை உணர்கிறான். பிறகு அந்த கர்த்தர் பேதுருவை தமது சீஷனாக்கி அவன் என்ன செய்யற, ஆவிக்குரிய வரங்களை திறந்து மாபெரும் அப்போஸ்தலனா என்ன செய்யறாரு, மாற்றுக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்ம நினைக்கலாம் நமக்கு எந்த தகுதியும் இல்லை, பேச முடியல, நான் ஒரு பாவியான மனுஷன், நான் நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன். ஆனால் இயேசு உங்களை பார்த்து, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை பரிசுத்தமாக்கணும், உன் அப்போஸ்தலனை நான் மாற்றுவேன். இந்த ஜனங்களை வழிநடத்துறது நீதான், நீதான் இந்த பதவிக்கு நான் தெரிந்து கொண்டிருக்கிற பாத்திரம் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை பாருங்க, கர்த்தர் நம்ம என்ன செய்வாரா, வாலாக்காமல் தலையாக்குவார், நீங்கள் கீழாகாமல் என்ன செய்வீங்க, மேலாவீர்கள். உபாகம் 28:14 நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன். தேவன் உங்களை தெரிந்து கொண்டு அழைத்ததின் நோக்கத்தின்படி நீங்கள் செயல்படுவீர்களானால் நீங்கள் ஒரு நாளும் வாலாக மாட்டீங்க, நீங்கள் தலையாக தானே செய்வீங்க இருப்பீங்க, நீங்கள் கீழாக மாட்டீங்க, மேலாக தானே செய்வீங்க. அப்போ தேவனுடைய அழைப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னை அழைச்சிருக்காங்க, வெரி குட், என்னை ஏசப்பா அழைச்சிட்டாங்க, என்னை தெரிந்து கொண்டிருக்காங்க, அதனால தான் நான் அந்த இடத்துல வந்து இருக்கிறேன், அதான் அந்த செய்தியை நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன், என்னை தெரிந்து கொண்டதுனால நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். எதுக்காக என்னை தேவன் அழைத்தார் என்பதை நாம் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அவர்கிட்ட தனிமையாக நம்ம பேசும்போது அவர் நம்மோடு என்ன செய்வார், பேசுவார். பேதுருவோடு பேசினாரு. பேதுரு தனக்குள்ள இருந்ததை பேசினா அவர் தான் செய்ய வேண்டியதை என்ன செய்தார். எரேமியா தீர்க்கதரிசியினிடத்தில் பேசினாரு, அழைத்தாரு, தெரிந்து கொண்டாரு. அவன் தனக்குள்ள இயலாமையை பேசினா தேவன் அவனை எடுத்து பலப்படுத்தினார். மோசேயிட பேசினாரு, அழைத்தாரு, தன்னுடைய இயலாமை அவன் பேசினான் தேவனிடத்தில். தேவன் அவனை என்ன செய்ய வேண்டும் என்று நோக்கம் கொண்டிருந்தார், அவன் மூலமாக நடத்தி என்ன செய்தார், கொண்டு போனார். இல்லை எனக்கு உனக்கு மந்தனாவுன்னு சொல்லிட்டேல போ அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தார் நம்மை புறக்கணிக்கிற வண்ணம் அவர் புறக்கணிக்கிறதில் அவர் தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி என்ன செய்வார், உங்கள் மூலமாக முடிக்கிற தேவன் நம்முடைய தேவனாக என்ன செய்கிறார், இருக்கிறார். பேதமைகளை அவர் என்ன செய்கிறார், ஏற்றுக்கிறார். பேதையா இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னா என்ன சொன்னாலும் கேட்டுக்கிடுவான். அப்படியா, அப்படி செய்யணுமா, அப்படியா, எனக்கு தெரியாது, ஏசப்பா நீங்கள் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிடுவாங்க. ஞானிகளாக இருக்கிறாங்க, ஓவராக படித்தவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது எப்படி, இது எப்படி அது அப்படி உலகத்தை சிருஷ்டிக்க முடியும், இதை உங்களை தேவன் விரும்புகிறதே இல்லை. இயேசு சொல்லுகிறதை ஏற்றுக்கொண்டு அவர் என்னுடைய ரட்சகர், அவர் எனக்கு சொல்கிறார், நான் செய்கிறேன், அவ்வளோதான். இந்த குவாலிட்டி தான் தேவன் உங்கள்கிட்ட என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். எப்படிப்பட்டவங்க அப்படி ஏற்றுக்கொள்வாங்கன்னா பேதையர்கள், ஞானம் இல்லாதவர்கள் ஏற்றுக்கொள்வாங்க. அதற்காக தேவன் அறிவில்லாதவங்களை செலக்ட் பண்ண மாட்டார். அவருடைய காரியத்தை அவர் சொல்லுகிறபடி செய்கிறவர்களையே தம்முடைய பணிக்காக அவர் தெரிந்து கொள்கிறார். கொஸ்டின் பண்ணிக்கிட்டு நான் தான் பெரியவன் சொல்லி ஏசுக்கிட்ட நிற்கிற எவனும் என்ன செய்ய முடியாது, வாழ்க்கையில் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. கொஸ்டின் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான், தூசியிலும் குப்பையிலுமாக இருந்து கொண்டே இருக்கணும். தேவனுடைய கிருபை அவர்கள் மேல் என்ன செய்கிறது, கடந்து வரவே செய்யாது. பிரசங்கி 12:12 பாருங்க, அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு. நான் ரொம்ப படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஞானத்தை வைத்து தேவனிடத்தில் தர்க்கம் செய்து நமக்கு இழைப்பை தான் என்ன செய்யும், தரும். ரோமர் 8:30 எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை என்ன செய்கிறார், அழைத்திரும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் என்ன செய்கிறார். நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கிறோம், முன்குறித்தவங்களை அழைத்திருக்கிறாரு, அழைத்தவர்களை நீதிமான்களாக இருக்கிறார், நீதிமான்களை என்ன செய்கிறார், மகிமைப்படுத்தி இருக்கிறார். நம்ம அழைத்த கேட்டகரியில் இருக்கோமா, அல்லனா அதுக்கு அடுத்த கேட்டகரியாக நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோமா, இல்லை மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோமா? ஒவ்வொரு ஸ்டெப்பாக தேவனுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், கடந்து முன்னேறணும். முதலாவதாக பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் பார்த்தோம். இப்போ 2வது பாயிண்ட், பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 1:27 பார்த்தீங்கன்னா, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு பலவீனம் இருந்துச்சு, அது அவருடைய உடம்பில் தைத்து கொண்டிருக்கிற ஒரு முல்லை போல இருந்துச்சு. அப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் கண்ணில் செதில் அவ்வளோ, சிலவங்க சொல்கிறாங்க கண்ணீர் வடிஞ்சிட்டே இருக்கும், சிலவங்க சொல்கிறாங்க ஈ மொச்சிட்டே. நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டாம்.
அவருக்கு ஒரு பலவீனம் இருந்துச்சு. ஆனால் தேவன் என்ன செஞ்சார்? உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் உனக்கு பூரணமாக விளங்கும், என்னுடைய கிருபை உனக்கு என்ன செய்யும்? போதும். உனக்கு என் கிருபை உன்னை வழி நடத்தும், அது உனக்கு போதும். அதை வைத்தே தான் என்ன செய்தார்? நிறைய நிருபங்களை எழுதினார். இன்னைக்கு வரைக்கும் அந்த நிருபங்களை கொண்டு தேவன் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். நான் பலவீனமானவ தான், எனக்கு எழுத தெரியாது. அவர் சொல்ல சொல்ல இன்னொரு ஆளு தான் என்ன செஞ்சிருக்கிறாரு? அந்த எல்லா புத்தகங்களும் எழுதியிருக்கிறாரு. கொரிந்துக்கு எழுதின நிருபம், தெசலோனிக்கே சபைக்கு எழுதினது, தீமோத்தேயுக்கு எழுதினது, எல்லாவற்றுக்கும் அவர் தானே எழுதுறாரு. இந்த ஒவ்வொரு நிருபங்களின் வாயிலாக தேவனுடைய அநேகர் என்ன செய்கிறாரு? அவருடைய மந்தையில் சேர்த்து கொண்டே வருகிறார். அவருடைய பலவீனங்கள், நீங்கள் பலவீனர், உங்களுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். பலவீனப்பட்டு சோர்ந்து போய் என்னால் முடியாதுப்பா, நம்ம செல்ல நினைப்போம், நான் ரொம்ப குள்ளனாக இருக்கிறேனே, ஏன்னா எப்படி இதில் செலக்ட் பண்ண, அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். தேவன் உங்களையும் எடுத்து பயன்படுத்த ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு ஊழியக்கார சகோதரர் என்ன செய்தார்னா, அவர் காலேஜில் படித்து கொண்டு இருக்கிற காலத்தில் ஒரு சின்ன சர்ச்சு, அதில் போய் ஜெபிக்க போவாராம் சாயந்தரம் தோறும். அப்படி போகும்போது அந்த இடத்துல ஒரு ரூமில் அடப்பட்டு ஒருத்தர் என்ன செய்தார் இருந்தார். அவருக்கு ஒரு குஷ்டரோகங்கிற வியாதி இருந்தனால அதிகமாக வெளியே வரல. இவர் அவரை போய் பார்த்து அவருக்கு கொடுக்கிற பாக்கெட் மணியில் அவருக்கு சோப்பு பிஸ்கட் எல்லாம் வாங்கி கொடுத்து அவரோட இருந்து ஜெபம் பண்ணிட்டு வருவார். அவர் நிறைய காரியங்களை உவமைகளாக, நிறைய காரியங்களை அந்த பைபிளில் இருக்கிற ஆழமான அர்த்தங்களை அவருக்கு என்ன செய்தாராம்? எடுத்து அவருக்கு சொன்னாராம். பிற்காலத்தில் அவர் தான் நம்ம சாம் ஜெபத்ரா அங்கிள், அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு எழுத்தாணியாக அவர் கிறிஸ்துவுக்காக மாறும்போது அந்த காரியங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? அவங்க புத்தகத்தில் எழுதுறதுக்கு அது ஒரு தூண்டுகோலாக இருந்தது. இன்னைக்கு நம்ம பாருங்க, பலவீனமானவங்க தான். அன்னைக்கு அவங்க சொன்ன அந்த கருத்துக்கள், வேதாகமத்தில் உள்ள காரியங்களை அவங்க எடுத்து சொன்னது அவருக்கு பிற்காலத்தில் இப்போ அதே புத்தகம், அவர் எழுதின அநேக புத்தகங்களை எடுத்து வாசித்த அநேக கோடிக்கணக்கான மக்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்கிறாங்க? பிரவேசிக்கிறாங்க. அப்போ நம்ம நினைக்கலாம், என்னால் முடியாது, எனக்கு இந்த வியாதி இருக்கிறது, எனக்கு இந்த பலவீனம் இருக்கிறது, என்னால் செய்ய முடியாதுன்னு நினைத்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? தேவனை உங்களை பார்த்து சொல்லிடுறேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பலவீனமானவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். உங்களையும் தேவன் தெரிந்து கொண்டார். அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்றால், அற்பமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று 1 கொரிந்தியர் 1:28 எழுதப்பட்டிருக்கிறது. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் செய்தார்? தெரிந்து கொண்டார். நமக்கு தெரிந்த சரித்திரம் தான். லாபானுக்கு 2 மகள்கள் இருந்தாங்க. ஒருத்தி பேர் என்னது? ராகேல், இன்னொருத்தி பேர் லேயாள். லேயாள் பூச்ச பார்வை, அழகு இல்லாதவளா இருந்தா. ராகேல் நல்ல அழகா இருந்தான். எல்லாராலையும் பரியாசமாக ஒதுக்கப்பட்டிருக்கிற இந்த லேயாளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, தேவன் அவளை பார்த்தார், அநேக பிள்ளைகளை கொடுத்தார். அவளை அற்பமாக எண்ணப்பட்டாங்க. அவன் அற்பமாக எண்ணப்பட்ட அந்த புருஷனால் அற்பமாக எண்ணப்பட்டு அப்படி ஒதுக்கப்பட்டு இருந்த அந்த சூழ்நிலையில் அற்பமாக எண்ணப்பட்ட அந்த லேயாளுடைய வயிற்றில் பிறந்த யூதாங்கிற வம்சத்தில் தான் தேவன் பிறந்தார். இன்றைக்கு உங்களை அற்பமாக எல்லாரும் பார்க்குறாங்களா? இயேசு கிறிஸ்துவை கூட அற்பமாக தான் இந்த உலக ஜனங்கள் பார்த்தாங்க. இன்றைக்கு நாம் இயேசுவை அற்பமாக தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். உங்களையும் அற்பமாக பார்த்து கொண்டிருக்க நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களை தேவன் தெரிந்து கொண்டார். உலகத்தின் இனி இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தான் அவர் தெரிந்து கொண்டார். லேயாளை அவர் தெரிந்து கொண்டார். லேயாளின் அந்த வம்சத்துல தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்றார்? பிறக்கிறார். அப்போ அவளுடைய அந்த சரித்திர புஸ்தகத்துல இயேசு கிறிஸ்துவின் வம்சத்தை உருவாக்கி அந்த தாய் யாருன்னு பார்த்தா அந்த லேயாளுக்கு தான் வருது. அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு அற்பமாய் எண்ணப்பட்டு உங்கள் வீட்டிலையும், நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலத்துலையும், உங்கள் சுற்றுப்புறத்தாரையிலையும் நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கீங்களா? கவலையே படாதீங்க. உங்களை தான் இயேசு கிறிஸ்து தேடி வருவார். உங்களை தான் உயர்த்துவார். உங்களை தான் என்ன செய்வார்? கனம் பண்ணுவார். அதுக்கு அடுத்து பாருங்க, யூதா கோத்திரத்தில் தெரிந்து கொண்டாரு மட்டும் இல்லை, கிறிஸ்துவா அற்பமாக எண்ணப்பட்டார். தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க. நிறைய பசங்க எல்லாரும் என்ன செய்கிறாரு? போர்க்களத்துக்கு யுத்த வீரனாக அனுப்பிடுறாரு. ஆனால் அந்த தாவீதை மட்டும் அவங்க அப்பா என்ன செஞ்சாரோ, கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கிறதுக்காண்டி வனாந்திரத்துக்கு காட்டுக்கு அனுப்பிட்டார். ஒதுக்கப்பட்டவன்.
அற்பமாய் எண்ணப்பட்டவன். சாமுவேல் தீர்க்கதரிசின்னு சொல்றாரு, உன் மகனெல்லாம் கூட்டிட்டு வா, அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். எல்லா பசங்களையும் வரவழைச்சிட்டார் அவங்க அப்பா. தாவீதுக்கு சொல்லி அனுப்பவே இல்லை. அற்பமாய் எண்ணப்பட்டவன், உதறி தள்ளப்பட்டவன், தகப்பனால் பிள்ளைங்கிற ஒரு ஸ்தானத்துல கூட அவருக்கு இடம் இல்லை. ஆனா அந்த தாவீத தேவன் இவ்வளவுதான் உனக்கு பிள்ளையா, வேற பிள்ளை கிடையாதான்னு சொல்லி கேட்க வைத்து, உனக்கு இன்னும் பிள்ளைகள் இருக்கான்னு சொல்லும்போது அதற்கு பிறகு அவன் ஞாபகம் கொண்டு வந்து தாவீதை அழைச்சிட்டு வராங்க. தாவீதை அபிஷேகம் பண்றாரு. தாவீது ராஜாவாக மாறி, ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ராஜாவாக மாற்றின தேவன். இன்றைக்கு நீங்களும் அற்பமா எண்ணப்படுறீங்களா? உங்களை ஒதுக்குறாங்களா? உங்களை எல்லா காரியங்களையும் ஒதுக்கி வச்சு அப்படியே எல்லாவற்றிலையும் தள்ளப்பட்டிருக்கீங்களா? நான் என்ன தப்பு பண்ணேன்னு சபையிலையும் தள்ளி வைக்கிறாங்க, வீட்லேயும் தள்ளி வைக்கிறாங்க, சமுதாயத்திலையும் தள்ளி வைக்கிறாங்கன்னு சொல்லி வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்களை பார்த்து தேவன் சொல்கிறார், அற்பமானவைகளை நான் தெரிந்து கொண்டேன். மனிதனுடைய தெரிந்து கொள்ளுதல் நமக்கு தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளுதல் நமக்கு போதுமானது. அவர் உங்களை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். மகனே, மகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறேன். உன்னை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஒரு தாவீதை நான் உயர்த்தியது போல இன்றைக்கு நீ தாழ்த்தப்பட்டு இருந்தாலும் நான் உன்னை ஒரு ராஜாவாக, ஒரு மேன்மையான இடத்தில் நான் கொண்டு நிறுத்துவேன் சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்களோடு என்ன செய்கிறார்? தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும்? ஏழைகளாக இருந்தாலும், மற்றவராக புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தாலும், தேவனுடைய அழைப்பை நாம் தெரிந்து கொண்டு அந்த வழியில நாம நடக்கும்போது, விசேஷமுள்ளவர்களாய் நடக்கும்போது தேவன் நம்மை மேன்மையாக நம்ம என்ன செய்வார்? உயர்த்துவார். யோசேப்பை பாருங்க. யோசேப்பின் காலத்துல பாருங்க, சகோதரரால தூக்கி எறியப்படுறார், புறக்கணிக்கப்படுறார், அற்பமா என்ன பண்றாரு? இவன் என்ன செஞ்சிருவான்? வித்தாச்சு. 20 வெள்ளி காசுக்கு அப்படியே வித்தாச்சு. இன்னொரு நாட்டில் அடிமையாக போயிட்டான். இவனை கொண்டு நமக்கு பிரயோஜனமே இல்லை, இவன் சாப்டர் க்ளோஸ்ன்னு சொல்லி எல்லாரும் மூடிட்டாங்க. வீட்டில் போய் சொல்லிட்டாங்க, அவன் செத்து போயிட்டான். அவனை ஒரு காட்டு மிருகம் என்ன செஞ்சுட்டு, கொடிய மிருகம் அவனை கொன்று போட்டது, பீறி போட்டதுன்னு சொல்லி நாடகமும் நடிச்சிட்டாங்க. ஏன்னா பிற்காலத்தில் யோசேப்புங்கிற ஒருத்தன் வரவே முடியாது, வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அற்பமாய் ஏளனமாய் என்னப்பட்டு தூக்கி எறியப்பட்டார். உன்னை பார்த்து தேவன் சொல்கிறார். நம்ம இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட இந்த நிகழ்ச்சி நம்ம என்ன செய்யலாம்? பார்த்து கொண்டு இருக்கலாம். விற்கப்பட்ட அங்கே என்ன செய்யறான்? அடிமையாக போறான். போற இடத்துல உண்மையா இருக்காங்க. அற்பமா எண்ணி தூக்கி எறியப்பட்ட அந்த யோசேப்பு உண்மையாக இருக்கிறான். அங்கிருந்து என்ன செய்யறான்? ஜெயிலுக்கு கடந்து போறான். அப்போ நான் அந்த யோசேப்புடைய வம்ச வரலாறை பார்த்தோன்னா அங்கேயும் உண்மையா தான் இருக்கிறான். தேவன் அங்கிருந்த அதிபதியாக அவனை உயர்த்தி பெரும் பதவியை கொடுக்குற, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறான். இப்போ இதான் இயேசு கிறிஸ்துவனுடைய தெரிந்து கொள்ளுதல். அவெல்லாம் தூக்கி குழியில போட்டு அவனை விற்று அவனை அடிமையாக்கணும். அவெல்லாம் அங்கே வாரான். ஐயோ எனக்கு தானி இல்லை, எனக்கு நீ தரலன்னா நான் செத்து போவேன், என்னை பிழைக்கிறதுக்கு வழித்தான்னு சொல்லி அவன் காலில் விழுற அளவுக்கு என்ன செய்கிறாங்க? தேவன் அவனை திருப்பி அவனுடைய பாதப்படி கடியில் என்ன செய்ய கொண்டு போடுறார். உன் சத்துருக்களை உன் பாதப்படியாக்கி போடுவேன் என்று உங்களை பார்த்து சொல்கிறார். அப்போ இன்னைக்கு நான் நிறைய காரியங்களை நம்ம எல்லாரும் நம்ம மேலே நின்று நம்மளை அற்பமாக எண்ணி தூசியானி நம்மளை விற்று போட்டுட்டாங்க. நம்ம இல்லை அப்படின்னு சொல்லி சாப்டர் க்ளோஸ்ன்னு சொல்லி அப்படியே நம்மளை மூடி நம்மளை விரட்டிட்டாங்க அந்த இடத்த விட்டு. நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல இருந்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பான மகனே, என் அன்பான மகளை நீ கவலை கொள்ளாத, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் இன்றிலிருந்து நான் செய்வேன், உன்னை உயர்த்துவேன். உன்னை எல்லாரும் முடிஞ்சிட்டு சொல்கிறாங்க, ஆனால் இன்னைக்கு தான் உனக்கு துவக்கம், மகிமையின் துவக்கம் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்ல. அன்றைக்கு என்ன செய்தார்? யோசேப்பை அதிபதியாக உயர்த்தி அந்த நாட்டின் மக்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தீர்த்து தன்னுடைய சகோதரனையும் யாரெல்லாம் அவனை தூக்கி எறிஞ்சான் அவனுக்கும் வாழ்வு கொடுப்பதற்காக யோசேப்பை உயர்த்தான். இன்றைக்கு எந்த சத்துருக்களெல்லாம் அவங்களை தூக்கி எறிந்து முடிந்ததுன்னு நினைச்சாங்களோ அவர்களுக்கும் வாழ்வு கொடுப்பதற்காக தேவன் உங்களை உயர்த்துவார். தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். அற்பமானவைகளை, இழிவானவைகளை, இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்ட அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மோடு பேசிய காரியத்தை ஒரு நிமிடம் யோசித்து பார்ப்போமா? தேவன் என்ன சொன்னார்னா, நீங்க என்ன தெரிந்து கொள்ள, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அவர் நம்மை தெரிந்து கொண்டாருங்க. பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். நம்மளை பைத்தியம்னு சொல்றாங்களா? இது ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறாங்களா? பேச தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஒரு டேலண்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி உங்களை புறக்கணிக்கிறாங்களா? பர்சனாலிட்டி கிடையாது புறக்கணிக்கப்பட்டு இருக்கீங்களா? தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். பலவீனப்பட்டு இருக்கிறீங்களா?
எனக்கு இந்த வியாதி இருக்கு, அந்த வியாதி இருக்கு அப்படின்னு சொல்லி பலவீனப்பட்டு இருக்கீங்களா? உங்களை தாங்க தேவன் தெரியும். நிறைய ஊழியக்காரங்களோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பலவிதமான பலவீனங்கள் அவங்க என்ன செய்வாங்க, தேவனுக்காக ஊழியம் செஞ்சிருப்பாங்க. அவங்கள தான் தேவன் செலக்ட் பண்ணி அவங்கள என்ன செஞ்சுட்டு இருப்பார், பயன்படுத்திட்டு இருப்பார். தன்னுடைய யூரினரி பிளாடரில் 63 கற்களோடு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் வலி வரும்போது அப்படியே மேடையின் பின்புறமாக அவர் இறங்கி அதில் இருந்த ஜெபனை தலையில் ஊற்றி எனக்கு சுகத்தை தாரன்னு கதரும் போது 63 பெரிய கற்களும் வெளியே வந்துட்டு. அந்த பலவீனத்தோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களை பலப்படுத்த தேவன் இருக்கிறார். பலவீனமானவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். இதை வச்சுட்டு நான் ஊழியம் செய்ய முடியாதுன்னு நினைக்காதீங்க. உங்களை எதற்கு அழைத்தாரோ நீங்கள் ஒப்பு கொடுங்க, தேவன் உங்களை உயர்த்துவார். அற்பமாக எண்ணப்பட்டு ஒதுக்கப்பட்டு இந்த சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டு முடிந்தது என்று சொல்லி உங்களுக்கு வச்சிருக்கவங்க எல்லாரும் முடிச்சுட்டாங்களா? அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாது. முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். உங்களுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு உங்களே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களோடு தேவன் மீண்டும் மீண்டும் பேச, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ எனக்காக நான் சொல்கிற ஒவ்வொரு காரியங்களையும் என்னுடைய பாதத்தில் அமர்ந்திருது. வேதத்தை வாசித்து தியானித்து என்னுடைய ஜெபிக்கும் போது உங்கள் கையில் வேதம் இல்லையா, நீங்கள் முழங்கால் படிட்டு இயேசுவே எனக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு சொல்லி நீங்கள் மனம் முவந்து முழுமையாக முழு இருதயத்தோட தேவனை நோக்கி பார்க்கும்போது அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக, பல நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களோட தேவன் என்ன செய்வார், பேசுவார். தேவனுடைய திட்டத்தை அறிந்து தேவனுடைய காரியத்தை நீங்கள் செயல்படுத்த முடியும். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோசரிக்கிறோம். நீங்கள் தெரிந்து கொண்ட பாத்திரங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் தகப்பனே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய சமூகத்தில் தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தகப்பனை தொடுமடிக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நிமித்தமாக பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. என் தேவன் நீர் இதற்காகவே பூமிக்கு வந்தீர் ராஜா, இந்த மக்களுக்காகவே வந்தீர் தகப்பனே. புறக்கணிக்கப்பட்ட, கைவிடப்பட்ட, பலவீனப்பட்ட, பைத்தியம் என்று எண்ணப்பட்ட அத்தனை பேரை நீர் தெரிந்து கொண்டு உமக்கென்று எடுத்து நீர் பயன்படுத்த போகிறீர். உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறீர், உமக்கு நன்றி. மகிமைப்படுத்துகிறீர், உமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீ பிரேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன்.